ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியுமாய் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாராட்டின கிருபைகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னை அழைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கூறும்படியாய் அழைத்த என்னுடைய அருமை அண்ணன் மாதகுமார் அவர்களுக்கும் இந்த ஐஎஸ் கமிட்டி மெம்பர்ஸுக்கு குழுமியிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சிறிது நேரம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சங்கீதம் 77வது அதிகாரம். சங்கீதம் 77வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் நாம் அடிக்கடி வாசித்திருக்கலாம். ஆனாலும் இதை வாசிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த செய்திகள் என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஒத்து போய் காணப்பட்டது. ஏனென்றால் பலவீன நேரங்களிலே, சோர்வான நேரங்களிலே என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி வந்த இந்த அதிகாரத்திலே, இந்த 77வது அதிகாரத்துல 1 முதல் 12 வசனங்கள் அநேக நேரங்களிலே என்னை ஆற்றினது, என்னை தேற்றினது. நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இயர் அண்ட் ஒர்க்கு, என்னுடைய மகளுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி கல்யாணம். எந்த வேலைகளையும் இன்னும் சரியாக செய்யவில்லை. ஆபீஸ்லயும் போன வரவருக்கு வேலை. ஆண்டவருடைய பாதத்துல நான் அநேக நேரம் நான் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க என்னுடைய மனதை நான் ஒப்பு கொடுத்தோம். அதுவும் அந்த சூழ்நிலைகளும் சரியாக இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி, என்னை திடப்படுத்தி உங்கள் முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிறார். நாம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 77வது சங்கீதம் 10வது வசனம். யாராவது வாசியுங்கள் முற்பகுதி. அப்பொழுது நான் போதும், இது என் பலவீனம். நான் சங்கீதக்காரனுக்கு பலவீனம் என்று எதை குறிப்பிடுகின்றார்? பலவீனம் என்று இந்த சங்கீதக்காரன் எதை கருதுகின்றார்? பலவீனம் என்றால் என்ன? அந்த பலவீனத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்ளலாம்? அதை குறித்துதான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசும்படியாய் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன். வருபவரே நிலகாமல் துணைந்து காப்பவரே, நிலப்போல் என் வாழ்வில் வருபவரே, துணை நின்று காப்பவரே, போலும் என் வாழ்விலே ஏசையாகி போலும் என் வாழ்விலே பெருந்தாருமே உங்களதா என்னை நடத்திடுமே. பெருந்தாருமே பெருந்தாருமே என்னை நடத்திடுமே. பலவீன நேரத்தில் புது தந்து என்னை நடத்திடுமே. இடனில்லா நேரத்தில் திறமணம் தந்து என்னை நடத்திடுமே. அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அப்படிமாய் வார்த்தைகளை கூறும்படியாக நீங்க தகுதிப்படுத்தி நீங்க அழைத்து வந்திருக்கீங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம்.
அந்த மகிமை மாட்சிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே. அடியனை கொடுத்ததான கர்த்தாவே ஒரு அறிமுகத்தை கொடுத்தார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எனக்கு அல்ல கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, அது உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே அது மகிமை வரணும் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே இந்த அருமையான இந்த ISPF என்ற கர்த்தாவே ஒரு கூடுகையை தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க இந்த கூடுகையை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க ஆண்டவரே. அநேக சாட்சிகளை கர்த்தாவே நாங்கள் இந்த கூடுகையின் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை ரிவைவ் பண்ணி உமக்குள்ளாய் புது பலன் அடைந்து உமக்கு சாட்சியாய் வாழ, உமக்கு சாட்சியாய் எழுந்து நிற்க இப்படிப்பட்டதான கூடுகைகள் கர்த்தாவே பிரயோஜனமாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அடியனுடைய வாழ்க்கையிலும் இந்த ISPF கூடுகையின் மூலமாக அநேக காரியங்களை நீங்க செய்திருக்கீங்க. நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த செய்தி வேலைக்குள்ள நாங்கள் கடந்து செல்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நீங்க வெளிப்படுத்துங்க. அடியனை நீங்க முற்றிலுமாய் மறைத்து உங்களுடைய நாமத்தை மாத்திரம் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பொழுது நான் இது என் பலவீனம். இங்கு சங்கீதக்காரன் சொல்கின்றார் பலவீனம் என்று எதை கருதுகின்றார். இதை இந்த 77வது அதிகாரத்தை ஒரு முதல் 12 வசனத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் பார்ப்போம் என்றால், 2வது அதிகாரத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் ஒரு பகுதியாகவும், முதல் வசனத்தை ஒரு பகுதியாகவும் பிரித்து நாம் தியானிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தை சங்கீதக்காரன் தான் சந்தித்த சவால்களை, தனக்கு நேரிட்ட அந்த ஆபத்து நேரத்திலே தான் என்ன செய்தேன், தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில அந்த போராட்டத்தின் மத்தியில அந்த சங்கீதக்காரன் என்ன செய்தார், அவருடைய ஆத்மா எதையெல்லாம் யோசித்தது என்பதை குறித்து அந்த 2வது வசனத்தில் இருந்து அந்த 9வது வசனம் வரைக்கும் அங்கு அவர் குறிப்பிடுகின்றார். மாத்திரமல்ல 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் அந்த பலவீனம் என்று எதை அவர் சங்கீதக்காரன் கருதினாரோ அந்த பலவீனத்தை எவ்வாறாக அவர் ஓவர் கம் பண்ணினார், அந்த பலவீனத்திலிருந்து எப்படி அவர் விடுதலை கிடைக்கப்பட்டது என்பதை அந்த 10வது வசனம் 11வது வசனம் 12வது வசனத்துல அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய ரிசல்ட் தான் முதல் வசனம். அதாவது ஆபத்து நேரத்தில, கஷ்டமான சூழ்நிலைகள்ல, கடுமையான சவால்களின் மத்தியில இங்கு சங்கீதக்காரன் என்ன செய்கின்றார், ஆண்டவரை தான் தேடுகின்றார். 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். நல்லதுதான். நாம மற்றவர்களை தேடாமல், நம்மளுடைய கைப்புலனோ நம்மளுடைய சாமர்த்தியத்தையோ தேடாமல், ஆபத்து நேரத்திலே சங்கீதக்காரன் என்ன செய்கின்றார், ஆண்டவரை தேடுகின்றார். நல்லதுதான். அந்த ஆண்டவரை தேடும் பொழுது அவருக்கு கிடைத்த அந்த காரியங்களை தான் அவர் அறிக்கையாக, அவர் அந்த சூழ்நிலையை அறிக்கையாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 10, 11, 12 அது ஓவர் கம் பண்ணினதுனால அந்த முதல் வசனத்தை சொல்றாரு, ஒரு வெற்றியின் வசனமாக அவர் சொல்றாரு, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இது ரிசல்ட். 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அது ஒரு புலம்பலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கடுமையான சூழல், ஒரு சாதகமற்ற சூழல் என்று நினைத்துக் கொள்ளலாம். அந்த ஆக்சுவலா பார்த்தோம் என்றால் அந்த முதல் வசனம் எங்க வந்திருக்கணும், 13வது வசனமாக வந்திருக்கணும். ஆனா இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தின் வசனமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக சங்கீதக்காரன் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், நான் என்னுடைய சத்தத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்தினேன். உயர்த்தினது மாத்திரமல்ல, என்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நாமும் ஒருவேளை இப்படியான சூழ்நிலையில நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பார்க்கிறோம், ஆபத்தினால ஆண்டவரை தேடி, ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எவ்வளவோ ஒரு போராட்டமான சூழ்நிலை, ஆண்டவரை தேடுகிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இரவும் பகலுமாக நான் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோய் நான் ஜெபம் கொண்டே இருக்கின்றேன், எனக்கு தூக்கமே வரல. சொல்றாரு, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை நீர் பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகின்றேன். அப்படியானால் எவ்வாறான கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வராத பொழுது அவர் சொன்ன காரியம்தான் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை
முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தம்முடைய கோபத்தினாலே அவர் உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று எவ்வளவு ஒரு அறிக்கை பாருங்க. ஒரு சாதகமற்ற சூழ்நிலை, நான் ஆண்டவரை தேடுகின்றேன், இரவில் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சரியான ஒரு பதில் வரவில்லை, அதனால என் ஆவியை ஆராய்ச்சி செய்து என்னுடைய ஆத்மாவில நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்ன பேசுறேன்? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ? ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்துட்டாரா? அவருடைய வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் அற்று போயிட்டோ? கோபத்திலே தம்முடைய ஊக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். இதைத்தான் உடனே சொல்றாங்க. அப்பொழுது நான் இது என் பலவீனம். அப்பொழுது அப்படியானால் சங்கீதக்காரன் பலவீனம் என்று எதை குறிப்பிடுகின்றான்? இது ஆவிக்குரிய பலவீனம் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சரீர பலவீனம், அது வேற. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு ஆவிக்குரிய பலவீனம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எது பலவீனமாக கருதப்படுகிறார்? நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெபங்களுக்கு பதில் வராத பொழுது நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை ஆண்டவர் எதிர்காலத்துல இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில வழி நடத்துவதற்கு தேவன் சித்தம் வைத்திருக்கலாம். அப்படியானால் அந்த சூழ்நிலையில நம்மளுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? நாமளும் அநேக நேரங்கள் நானே நிறைய நேரத்துல இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இங்க சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்துட்டாரா? நம்முடைய ஊக்கமான இரக்கத்தை அவர் அழைத்துக் கொண்டார். ஒருவேளை ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரோ? எனக்கு ஜெபத்துக்கு என்னுடைய பதிலே தரலையே, இனி ஒருபோது எனக்கு தயவு செய்ய மாட்டாரா? அப்படிலாம் நம்மளுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய நம்பிக்கை அற்று போகக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் விரக்தி அடைந்து விடக்கூடாது. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நாம் சென்று போய்விடக்கூடாது. கடுமையான மனச்சோர்வுக்குள்ளாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடுமையான மனச்சோர்வுக்குள்ளாக நம்மை வழி நடத்தும், ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக வழி நடத்தும். ஆனால் அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நாம் அடுத்ததாக நாம் வாசிக்கலாம். அடுத்ததாக இந்த பலவீனங்கள், இந்த பலவீனம் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களிலே ஏற்படுகின்ற இந்த பலவீனத்தை எவ்வாறு நாம் மேற்கொண்டு அவருக்கு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும், அதுதான் அதை குறித்துதான் நான் இப்போது சிந்திக்க இருக்கின்றேன். வேதத்திலே அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு இந்த பலவீனத்தை எப்படி போகணும்னு அடுத்த ஒரு 3 வசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை நான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில, இப்படிப்பட்ட ஆபத்துகள் நேரத்துல ஒருவேளை நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, அல்லது ஆலயத்திற்காக, அல்லது ஆண்டவருடைய வருகைக்காக, நாம் அல்லது நம்ம இன்னுமாக அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில பதில் வராத பொழுது சோர்ந்து போக கூடாது. முதலாவதாக, ஆண்டவருடைய பலத்தின் மேல் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பலவீனம் நம்மளை ஓவர் கம் பண்ண கூடாது. நம்மளுடைய பலவீனத்தை நீக்குவதற்கு ஆண்டவருடைய பலத்தின் மேல் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சோர்ந்து போய் விடக்கூடாது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. இங்கு ஆபத்து காலத்துல நம்மளுக்கு ஒருவேளை ஆபத்து என்று எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆபத்துன்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்மளுடைய தேவையின் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சாதகமற்ற சூழ்நிலைன்னு எடுத்துக்கலாம், அல்லது இது நடக்குமா நடக்காதா, இது நம்மளுக்கு ஆசீர்வாதங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்பதற்காக நாம் காத்திருக்கலாம். அதற்கு தடை வரும் பொழுது, அதற்கு பதில் இல்லாத பொழுது நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போய் விடக்கூடாது. அப்படி சோர்ந்து போனோம்னால் நம்மளுடைய பலன் கூறுகிறது. ஏற்கனவே இது நாம் பலவீனத்துலதான் இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் பலவீனத்தோடு தான் நாம் காணப்படுகிறோம். இந்த பலவீனம் நாம் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நம்மளுக்கு பலன் வேண்டும், பலன் வேண்டும், பரிசுத்தாவியினருடைய பலன் வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? முதலாவதாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன்
குறுகினது. அடுத்ததாக நிகழ்மையான ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை பார்ப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்ப நமக்கு நம்மளுடைய பலவீனத்திலே நமக்கு பலன் வேணும் என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆட்சி செய்கிற ஆண்டவர், அவர் மீது நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். சாட்சி நான் நிறைய இடங்கள் சொல்லும்போது நான் என்ன சொல்வேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க. நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கங்கா ஹாஸ்பிட்டல் அருமையான சகோதரி சகாயம் அவர்கள் என்னை குறித்து தானே ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுத்தாங்க. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அதுக்கு நான் தகுதியா என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது ஆண்டவருடைய கிருபைதான். எனக்கு என்னால ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபித்ததுனாலதான் நான் உங்கள் முன்பதாக நான் இப்பொழுது 2 கால்களுடைய சாட்சியாக இருக்கின்றேன். சோர்ந்து போக மாட்டோம். நானும் என் மனைவி கால் நாளைக்கு வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன போதிலும் கூட நாங்கள் சோர்ந்து போகவில்லை. நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். சொல்வார் டாக்டர் ராஜேஷ் பாபுஜி சொல்வார், என்னப்பா அவங்க ஜூனியர் டாக்டர்ஸ், ஏன்னா எனக்கு அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்தாங்க. எவ்வளவு இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எந்நேரமும் பாட்டு போட்டு கேட்டுட்டே இருக்கீங்க, எந்நேரமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பயத்தை உங்களுக்கு காணமே, நாங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் பார்த்தா உங்களுக்கு கவுன்சிலிங்கே தேவையில்லை போல, அப்படியாக நீங்க காணப்படி. ஆக முதலாவதாக இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து வரும் பொழுது இந்த சங்கீதக்காரன் இப்படிப்பட்டதான எதெல்லாம் பலவீனம் குறிப்பிடுகிறானோ அந்த பலவீனத்துல நாமளும் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்ல இப்படி எல்லாம் நம்ம சொல்லி இருப்போம். ஆனா அந்த சூழ்நிலையில முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? ஆபத்து காலத்துல நாம சோர்ந்து போகக்கூடாது, நம்மளுடைய பலன் குன்றி போகும். அடுத்து என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு தலையிலிருந்து மயிரிலிருந்து பாதத்தை வரைக்கும் ஒண்ணும் யாரும் எந்த சாத்தானாலும் எடுத்து போட முடியாது, பிரித்து போட முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரம்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மற்றவர்கள் அதை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, நம்மை விட்டு பிரித்து போட முடியாது. அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவருடைய பலன் மீது நாம் சார்ந்து கொள்வோமானால் இந்த பலன் நம்மை விட்டு பிரிந்து போகும். இதுதான் பரிசுத்த பவுல் சொல்கின்றார். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்மளுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தில் அது நிற்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்மளுடைய ஞானமோ அல்லது மற்றவர்களுடைய ஞானமோ யோசனை கேட்கக்கூடாது. ஐயோ பிரதர் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, ஐயோ நான் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல கடந்து போறேனே. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா? மனுஷ ஞானத்தினால் அல்ல, அது தேவ பலத்தில் தான் நிற்க வேண்டும். இதைதான் மறுபடியும் பரிசுத்த பவுல் சொல்கின்றார். ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப பரிசுத்த ஆவியின் பலத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்மளுடைய பலவீன நேரங்களிலே நான் பார்த்தேன், பலவீன நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தினால ஆண்டவருடைய பலத்திலே சார்ந்திருக்கும் என்று இங்க மறுபடியும் பவுல் இன்சிஸ்ட் பண்றாரு. அந்த ரோமர் 15:13 இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன பெருகணும்? நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நம்மை போவார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாம் இந்த பலவீனத்தை நாம் ஜெயிக்க முடியும், ஓவர்கம் பண்ண முடியும். அதைத்தான் இங்கு சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் 10வது 11வது 12வது வசனத்துல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை நான் அடிக்கடி சொல்வேன். இந்த நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நாம மனதிலே வைத்துக் கொண்டவர்களால் நாம என்ன செய்யணும்? இந்த பலவீனத்தை ஓவர்கம் பண்ணுவதற்கு சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? 10வது வசனம், ஒரு 3 காரியங்களை நீங்க நினைவு கூற வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த பலவீனத்திலே நாம் பலன் கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த பலவீனமாக இருக்கட்டும், நான் சொல்கின்றேன், அது சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? 3 காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
முதலாவது அவர் என்ன சொல்கிறார்? உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூர்வேன். அடுத்ததாக கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்வேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூர்வேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இல்ல, ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இல்ல, எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பதில் வராத பொழுது இது என் விளைவீனம் என்று அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது நாம் அதை ஓவர் கம் பண்ணலாம்னா இந்த 3 காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நாம் நினைவு கூறணும். கர்த்தருடைய செயல்களை நாம் நினைவு கூறணும். அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நாம் நினைவு கூற வேண்டும். இவ்வாறு நினைவு கூர்ந்ததுனாலதான் சங்கீதக்காரன் ஜெயமாக சொல்கின்றார், நான் தேவனை நோக்கி கெஞ்சினேன். இதெல்லாம் நினைவு கூர்ந்தேன். ஆண்டவருடைய செயல்களை நினைவு கூர்ந்தேன். அவருடைய வலது கரத்தில் உள்ள அந்த நாட்களை நான் நினைவு கூர்ந்தேன். அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தேன். அப்படி நினைவு கூர்ந்ததுனாலதான் எவ்வளவுதான் அவர் ஒரு புலம்பலாக அவர் பாடினாலும் முதலாவது வசனம் சொல்றாரு, என் சத்தத்தை உயர்த்தி கிஞ்சினேன். ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தந்தார். ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தார். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்தில் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தினார் என்று நாம் சொல்லலாம். இதுக்கு ரிலேட்டடா ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். என்னாகமம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யாவருக்கும் தெரிந்த பகுதி தான் என்னாகமம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததாக ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பிரீஃபா நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் 13வது அதிகாரத்துல நாம் பார்த்திருப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு நல்ல பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு கானான் தேசத்தை சுதந்திரத்தைக் கொள்வதற்காக அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அதற்காகவே மோசேயை அனுப்பி எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை வழியில் அனுப்பி வந்து அவர் என்ன சொல்றாங்க? போய் முதலாவதாக அந்த கானான் தேசத்தை, நான் கொடுக்க போகும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனுஷர்களை அனுப்பு. எப்படி யாரெல்லாம் அனுப்ப சொல்றாரு? 12 கோத்திரங்களுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தனாக நீ அனுப்பு. அப்படி அனுப்பும் பொழுது ஒரு 2 மனிதர்கள் யூதா கோத்திரத்திலிருந்து எப்புனேயின் குமாரன் காலேபும், எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, அதாவது யோசுவா, அவர்களோடு சேர்ந்து ஒரு 10 பேர். மோசே ஒரு மேப் கொடுத்து அனுப்புறாரு. நீங்க அந்த கானான் தேசத்துக்கு போங்க. எப்படி போனோம்? தெற்க போய் அப்படியே மலை மேல ஏறி நீங்க அந்த கானான் தேசத்தை சுற்றி பாருங்க. அங்க தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்களா, அதிகமான பேர் இருக்காங்களான்னு பாருங்க. அவர்கள் எல்லாரும் பலவான்களா இருக்காங்களா, பலவீனனா இருக்காங்களான்னு பாருங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டிருக்கு, அங்க எங்க குடியிருக்கான்னு பாருங்க. அவங்க கூடாரத்துல குடியிருக்காங்களா, பட்டணத்துல குடியிருக்காங்களா, அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லாரும் போறாங்க. 13வது அதிகாரம் கடைசி பகுதியில நாம் வாசிக்கலாம். போய் அங்க என்ன செய்யறாங்க? இந்த எப்படி அந்த காலேபும் யோசுவா மட்டும் என்ன சொல்றாங்க? நாம் அதை எளிதாக சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் நம்ம பிரியமா இருந்தால் நம்ம அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுவார். ஆனால் மற்ற ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மற்ற ஜனங்கள், ஐயோ அங்கு அது தன்னுடைய தேசத்தை பட்சிக்கிற தேசம், அங்க இருக்கிற ஆட்கள் பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் பலவான்கள். ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம், அவங்க யாரு? ராட்சச பரவி. அவர்களுக்கு முன்பதாக நாங்க எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளியை போல இருக்கோம். அதாவது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னத நோக்கத்தை கெடுப்பதற்காக சாத்தான் ஏதாவது சொல்லுவான், ஏதாவது நடத்துவான், ஏதாவது சோர்ந்து போக வைப்பான். இங்க ஒரு துர்ச்செய்தி. அங்க 2 பேரும் சொல்றாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், நல்ல தேசம் தான், அந்த தேசத்தினுடைய கனி இதுதான். உங்க ஒப்புக்கிறாங்க, அது நல்ல தேசம் தான் சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் அங்க இருக்கிறவங்க பெரிய ஆட்கள், பலவான்கள், ஏனாக்கின் புத்திரர், ராட்சச பிறவி, அது குடிகளை பட்சிக்கிற தேசம், அதை நாம எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு அவர்கள் ஒரு பின்மாற்றம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகள் தானா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியா இருக்கும், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்க வேண்டும். அதான் நம்ம இந்த மாதிரி நேரத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு,
பலவீனமான நேரத்துல இதுதான் பலவீனம். ஐயோ ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய மறந்துட்டாரு, நம்ம இறக்கத்தை அடைத்து கொண்டாரு, அவருடைய வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டு நம்ம என்ன தள்ளிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒருவேளை அது நம்ம மனுஷன் இங்க மோசையா தான் சொல்றாரு. அது முதல் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மோசையா தான் ஏப்பா இந்த ஜனங்களெல்லாம் நான் என்ன பிரசவித்தேனா, நானா பெற்றேனாப்பா, இந்த ஜனங்களை கூட்டு போறேன், இவங்க இப்படி இருக்காங்களையா, இவங்களை என்னால வழி நடத்தி போறது முடியல, பேசாம என்ன எடுத்துக்குங்க அப்படிலாம் சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவருடைய அந்த காரியங்களை நாம் நினைவு கொள்ள வேணும். ஆண்டவருடைய வலதுகரத்துல ஆண்டவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாம நினைவு கூர்ந்துட்டோம்னா அதை ஓவர்கம் பண்ணிடுவோம். ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த மாதிரி சூழ்நிலையில வாயின் வார்த்தைகளை நான் நிறைய பேருக்கு சொல்வேன், நெகட்டிவா பேசாருங்க தயவு செய்து. நாவின் அதிகாரம் இன்னைக்கு கூட ஐஎஸ்பி எப்படி ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன். இன்னைக்கு யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கை அந்த நம்மளுடைய நாவல்ல தான் நம்ம என்ன சொல்றோங்கிறதுலதான் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு ஏதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது, அதுக்கு போலதான் அதை யோசிக்கணும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ எகிப்து தேசத்துல நாங்க செத்து போனோமான நலமா இருக்குமே, அல்லது இந்த வனாந்தரத்திலே நாங்க செத்து போனாலும் நலமா இருக்குமே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் கொள்ளையாவதற்கா என்ன நீ அங்கிருந்து கொண்டு வந்த இங்க. அப்படியாக அவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனோம்னா அது எங்களுக்கு நலமா இருக்குமே அப்படின்னு புலம்புறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அதான் 11வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்றாரு, இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசிப்பார்கள். 22வது வசனத்துல என் மகிமையையும் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பார்த்தாங்கப்பா. எவ்வளவு அதிசயம் நான் செஞ்சிருக்கேன், எவ்வளவு நான் அற்புதம் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கேன், இன்னும் எவ்வளவு அடையாளங்களை பார்த்திருக்காங்க, எவ்வளவு அற்புதங்களை பார்த்திருக்காங்க. ஆனாலும் என்னுடைய அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இவ்வளவு நேரம் 10 முறை என்ன பரிசு. இதுக்கு முந்தின அதிகாரத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். பெரிய அற்புதமே செஞ்சார். இந்த ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. மோசே போய், நாங்க எகிப்துல நான் சாப்பிட்ட அந்த கீரையை நான் நினைக்கிறேன், கும்முடிக்காயை நினைக்கிறேன், வெள்ளரிக்காயை நினைக்கிறேன், வெள்ளப்பூண்டை நினைக்கிறோம், வெங்காயத்தை நினைக்கிறோம்ப்பா, இங்க ஒண்ணுமே இல்லையே, எனக்கு புசிக்கிறதுக்கு எங்களுக்கு இறைச்சி வேணும்னு அங்க போய் மோசையிட்ட முறுமுறுக்கப்ப மோசையே ஒரு மாதிரி ஆண்டவரத்துல முறையிடுகிறார். முறுமுறுத்தார்கள், எனக்கு அதெல்லாம் சாப்பிட வேணும்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நேர்த்தியா அவர்கள் தங்கியிருந்த பாளையத்திலும் அவர்கள் தங்கியிருந்த பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கியிருந்த பாளையத்திலிருந்து 1 மைல் அங்கிட்டு 1 மைல் இங்கிட்டு 2 அடி கீழே தரையிலிருந்து 2 அடி உயரத்திற்கு காளைகளை கொண்டு வந்து போட்டாரு. எப்படி நீ சாப்பிடுவ? 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீங்க. அவ்வளவு காடைகள் எங்கிருந்து அடித்துக் கொண்டு வந்தார். அப்பொழுது கர்த்தருடைய கை குறுகி போனதோ என்று நம்ம வாசிக்கிட்டோம். கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லையே. அந்த அதிசயத்தை போன அதிகாரத்தில் தானே அவர்கள் கண்ணார கண்டார்களே. ஆனாலும் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது ஏன் இவ்வாறாக அவர்கள் பின்மாற்றம் அடைந்தவர்களாய் செத்து போனா நலமா இருக்கும் அப்பா, என் பிள்ளைகளை நாங்க கொள்ளையாவதுக்காக என்னை நீ கொண்டு வந்தீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல காலேப் என்ன செய்யறாரு தெரியுமா? யோசுவாவை நாம் பார்க்கின்றோம். ஏறத்தாழ 45 வருடங்கள் கழித்து காலேப் என்ன சொல்ற, மோசேயே என்னை அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பும் பொழுது எனக்கு எத்தனை வயசு? 40 வயசு. இப்பொழுது 80 85 45 வருஷம் 40 வருஷம் என்ன அனுப்புனீங்க. இப்பொழுது எனக்கு வயசு, யோசுவா 14வது அதிகாரத்துல இருக்கு, இப்பொழுது எனக்கு வயது 85. அப்போ இருக்கிற பலன் இப்படி இருக்கு. யுத்தத்துக்கு நான் என்ன செய்யறேன்? போக்குவரத்துமாக இருக்கிறேன். அந்த மலை தேசத்தை என்ன செய்யணும்? எனக்கு தான் தரணும், நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன். இதுதான் விசுவாச அறிக்கை. அதை விட்டு ஐயோ நான் செத்து போன நலமா இருக்குமே, என்ன நான் எகிப்துக்கு போறேன், எகிப்திலே செத்து, இந்த மனாந்தரத்திலே செத்து போனாலும் நான் நலமா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க அந்த வாயின் வார்த்தைகள். அதே போல யார் ஆண்டவர் என்ன சொல்றாரு, காலேப் அவ்வளவு உற்சாகமாக
அந்த அறிக்கை பண்ணினதுனால அவன் சுதந்திரித்துக் கொண்டான். ஆனா இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பலவீனத்தை அவர்கள் அந்த பலவீனமான அந்த காரியங்களை மேற்கொள்ள அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆண்டவருடைய வலது கரத்தில் உள்ள அந்த வருஷங்களை அவர்கள் மறந்து போனார்கள். சங்கடலை பிளந்தாரு. அவர்களுக்கு ஏற்பட்ட ஏராளமான அந்த பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு. அவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை அவங்க மறந்து போனாங்க. அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறவில்லை. அவர்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறவில்லை. என்னாச்சு? கொள்ளையாவார்கள் என்று சொன்ன உன் பிள்ளைகளை மாத்திரம் நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு போவேன். எல்லாருடைய பிணங்களும் என்ன ஆகும்? விழும். 40 வருஷம் நீ என்ன செய்யணும்? இந்த வனாந்தரத்துல நீங்க சுற்றி துரியணும். 20 வயதுக்கு மேற்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் 40 வருஷம் சுற்றி இந்த வனாந்தரத்திலே நீ செத்து போயிருவீங்க. கொள்ளையாவாகி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் என்ன செய்வாங்க? என்ன செய்வேன்? நான் அவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற அவர்களுக்கென்று சொந்தத்தில் வைத்திருக்கின்ற அந்த பரம காணானுக்கு நான் அழைத்து செல்வேன். உங்களுக்கு எனக்கும் இந்த பரம காணான் வைக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சத்துரு ஒருவேளை அனுமதிப்பான். நீ ஆண்டவர்கிட்ட இவ்வளவு பிரியமா இருந்தது போதும். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அது இப்ப ஆண்டவருடைய கை குறுகி போச்சு. ஆண்டவர் தயவு செய்ய மறந்துட்டார். உனக்கு அற்புதம் செய்ய மாட்டார். இனி உன்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சத்துருவானவன் புகுத்துவதற்கு கருதி கொண்டிருக்கின்றான். கடைசி காலமாய் இருக்கின்றபடியால நாம சோர்ந்து போக விடக்கூடாது. நமக்கு வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இப்படிப்பட்டதான கூடுகைகள், அதற்காக தான் இப்படிப்பட்டதான விசுவாசங்கள், சாட்சிகள், ஆன்லைன் மீட்டிங் நாம இன்னுமாய் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆனா அக்கிரமம் செய்யறவன், அநியாயம் செய்யறவன் இன்னும் செய்யட்டான். ஒன்னும் செய்யட்டான். அதை பார்க்க கூடாது. நம்ம பரிசுத்தமாய் இருந்து இன்னுமாய் பரிசுத்தமாய் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்று அநேகரை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு வழி நடத்தி சென்று அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். விளவீனத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து நேரத்துல விளவீன நேரத்துல சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்முடைய பலன் குறுகி போனது. கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளுடைய பலத்தில் அல்ல, ஆண்டவருடைய பலத்தின் மீது நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலனிலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலும் உண்டாகும் எல்லாவித சகல விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் அந்த உன்னத பலனை நாம் பரிசுத்தாவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை சாத்தா கொண்டு வருவான். அதை எல்லாம் நாம் மேற்கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை உண்மையில இங்க இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் எதுவும் செய்யலன்னு சொல்ல முடியுமா? தாயின் வயிற்றில் தோன்றினதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது அதிசயங்களை, அற்புதங்களை. ஏன்னா உங்களையும் இந்த நாள் போனஸ். போன வாரம் பாத்தீங்கன்னா எல்ஐசியில 2 ஆபீசர் போயிட்டாங்க. திண்டுக்கல் யூனிட் 1 நல்லா இருந்தாங்க. 58 வயசு. ராத்திரி 6 மணி 7 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்திருக்காங்க. வீட்டுக்கு போயிருக்காங்க. 10 மணி போல லேசா ஸ்வெட்டிங். அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு. அவர் வீட்டுக்காரரு இல்ல சாதாரண அதுதான், நம்ம பைக்ல போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இல்ல ஆட்டோல போயிருவோம். ஆட்டோல ஏறியிருக்காங்க. எல்லாம் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்துல வாழ்க்கை முடிந்து விட்டது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆனா அவர்களை பார்க்க நம்ம நல்லவர்கள் அல்லவே இல்லை. இன்னுமாய் அநேகரை அந்த நீதிக்கு உட்படுத்தி அநேக ஆத்மாக்களோடு நாம் அங்க செல்லணும். அதற்காக தான் உங்களுக்கு எனக்கும் போனஸாக இந்த நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறோமே. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் கிரியை செய்யணும். நான் பலவீனத்துல அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்யும்படி அருமையான பாடல் ஒண்ணு இருக்கிறது. என் இயலாமையில் செயல்படுவே கரம் என்னை விலகாது. படிக்கலாமா? என் இயலாமையில் செயல்படுவே கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவே கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ந்தார் என் தடைகள் உமக்கு மறைத்தோரை என செய்தீர்கள். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் காரியம் செய்வீர்.
நம்ம விளைகிற நேரத்துல இதுதான் வேடி. இந்த பாட்டு மூலமா ரசிக்கப்பட்டவங்க அநேகர். ஏன்னா நான் போன நேரத்துல இந்த பாட்டை பற்றி சொல்லி அவங்க ஆண்டவருக்கு வந்து அதிசயப்பட்டிருக்காங்க. என் பையன் இருக்கான், என் பையனே சாட்சி. அவன் இந்த பாட்டை நான் ராஜபாளையம் சர்ச்சில் இதை ஒர்ஷிப் எடுக்கிறப்ப நான் பேசுறேன். இவன் மற்றவர்களுக்கு இந்த பாட்டை சொல்லுவேன், என் தேவன் எனக்காய் ஏதாயும் செய்து தருவார்ப்பா. ஒருபோது நம்மை மறைக்காத தேவன், நம்மை உள்ளங்கையில் வைத்திருக்க தேவன். கடுமையான சூழ்நிலைகள்ல, போராட்டங்கள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில, ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில இந்த பாட்டை நீங்க படிச்சு, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை உங்களையும் என்னையும் மறக்காத தேவன். நாம கையில வச்சிருக்கோங்க. ஆனா இதைதான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவருடைய செயல்களை, ஆண்டவருடைய அதிசயங்களை நம்ம நினைவு கூறணும். இங்க மலைகளை பெயர்த்தி என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்த ஆண்டவரே, மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆகாய்த்து பறவைகளை போஷிப்பீர் என்றால் என்ன போஷிப்பது? காட்டு புஷ்பங்களை நீங்க உடுத்தி வச்சிருங்களே, என்ன நடத்துவது நிச்சயம். இதுதான் சங்கீதக்காரன் சொன்னது. ஆண்டவருடைய செயல்களை நினைவு கூறணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய அதிசயங்களை நினைவு கூறணும். ஆண்டவன் நமக்கு காரியத்தை செய்வான். அவன் பிரஜாதிகளுக்குலாம் அவன் இப்போ ஒரு கிராஷ் கோர்ஸ் படிச்சான் நாகர்கோயில்ல. அவன் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு 1 வருஷம் காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில ஐசியூ ஸ்டாஃபா இருந்தான். இப்பொழுது வெளிநாடு செல்வதற்காக ஒரு எக்ஸாம் ப்ரோமெட்ரிக் எழுதணும். மிகவும் கஷ்டமான எக்ஸாம் தான். 2 மாசம் கிராஷ் கோர்ஸ் நாகர்கோயில்ல. ஆனா வர்த்திக்கு போறவங்களுக்குலாம் இவன் இந்த பாட்டை படிங்க, இந்த பாட்டை படிச்சுட்டே போங்க, ஆண்டவர் இந்த பாடல் நிமித்தமாக இவனுக்கு போன் பண்ணுவாங்க, வெற்றி பெற்றேன். அதே நேரத்துல நான் இந்த பாட்டை படிச்சேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் இந்த எக்ஸாம் என்னால அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு தனியாக நாகர்கோயில இருந்து சென்னை போய் ஒரு லேடி எங்க இறங்கணும் எங்க போகணும் ஒண்ணுமே தெரியல. ஆனா பஸ்ல இந்த பாட்டை நான் படிச்சுட்டே போனேன் கிஃப்ட். ஆனா எந்த ஆண்டவருக்கு எப்படிதான் எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாரு. நேரா எக்ஸாம் ஹாலுக்கு போனேன், ஆண்டவர் எனக்கு நாம சோர்ந்து போய் விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் ஐயோ நாங்க அது போச்சு இது போச்சு அந்த கட்டத்துல நம்ம புலமாமல் நம்மளுடைய வார்த்தைகளை காத்து கொண்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு லேட்டஸ்டா எனக்கு
ஒரு மிராக்கள், ஒரு அற்புதம் சொல்லிடுறாங்க. அதுதான் இந்த இந்த வசனங்கள். இந்த ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்தாருன்னா என்னுடைய சாட்சி அதில் அடங்கும். நிறைய பேருக்கு தெரியும், போன வருடம் என்னுடைய வலது காலில் மறுபடியுமாக அந்த ரத்தமும் ஜலமும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு முழங்கால் கீழே என்னுடைய ஒரிஜினல் சதை கிடையாது. இடது காலில் இருக்கிறது தான் இந்த காஃப் மசில் தான் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு ரத்த ஓட்டம் கிடையாது, சென்சரி நர்வ்ஸ் கிடையாது, பிளட் நர்வ்ஸ் கிடையாது. அப்படியே கிடக்கும், அவ்வளவுதான். ஒரு போர்வ மாதிரி போட்டுட்டு. ஆனா அதுல இருந்து ஊன்ஸோ டிஸ்சார்ஜோ வந்துச்சுன்னா அது கஷ்டம். கொரோனா பீரியட்ல இந்த மாதிரி வந்து மிகவும் சிரமப்பட்டு நானும் என் பையனும் டிரைவர் போட்டுட்டு நாங்கள் போனோம். அங்க டாக்டர் பார்த்தோம், ஐயோ என்ன இப்படி வந்திருக்கீங்க, ரொம்ப மொத்தமா சிவியரால இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. உடனே என்ன அட்மிட் பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே எடுத்துட்டு போல, சாதாரண காரியம், ஆண்டவருக்கு கூட இருக்காருல்ல, நாம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்க போனோம். ஆனா ஒரு சிவியாரிட்டி பார்த்து கொடுத்து மாத்திரம் ஒண்ணுமே இல்லை. ஒரு கான்செப்டோட போறேன், பையன் கான்செப்டோட தான் வரும். இமிடியேட்டா அட்டன் பண்ணணும், இமிடியேட்டா ஆன்டிபயோட்டிக் தலையில ஏற்றணும், ஒரு நாளைக்கு 2 ஏற்றணும், இமிடியேட்டா அட்மிஷன் போடுங்க அப்படின்றாரு. அப்படி ஒரு கிரிட்டிக்கான சூழ்நிலையில தான் ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. அதே மாதிரி சம்பவம் போன வருஷம் யூனிட் 4ல இருந்ததுனால தெரியும், மழை பெஞ்சிச்சுன்னா அங்க இருந்து நான் வந்து ட்ரெயின்ல தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். முட்ட அளவுக்கு தண்ணி இருக்கும், சகதிக்கு தண்ணி இருக்கும். ஆனா என்னுடைய கால் ஏற்கனவே ஒரு மாதிரியானது தானே, ஷூ போட்டிருப்பேன், சாக்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும். அந்த தண்ணி மழை தண்ணிக்குள்ள போய் வந்து அப்படியே ட்ரெயின்ல ஏறி உட்காந்து அது வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அப்படியே அந்த இதுலயே இருந்து. ஏன்னா அந்த ட்ரெயினை விட்டா என்னால பத்தி ஏறியும் போக முடியாது, எனக்கு கார்ல வர முடியாது திருமங்கலத்துல இருந்துங்கிறதுனால நான் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணேன். ஆனா கம்ஃபர்டபுள் ஜேர்னி தான், நல்லா இருந்தது. மாதிரி எனக்கு முன்னா ஒரு வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, நாங்க அவங்களுடைய காரியங்களையும் பேசிக்கொள்வோம், பர்சனலாகவும் நாங்கள் பேசிக்கொள்வோம். அது வந்து எனக்கு பிளானாக இருந்தது. அப்ப அப்படியே போயிட்டு வந்தோம்னா என்னன்னு தெரியல, அந்த செப்டம்பர் அக்டோபர்ல போயிட்டு வந்தது. எனக்கு டிசம்பர் மாதம் போல பயங்கரமாக இன்ஃபெக்ஷனா என்னன்னு தெரியல. நான் உடனே டாக்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணேன், என்னுடைய போட்டோ எடுத்து அவரு ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு, நீங்க சாப்பிடுங்கன்னாரு. 7 நாள் சாப்பிட சொன்னாரு, சாப்பிட்டேன். சரியாகல. ரெண்டு ஸ்டிக் வாங்கினேன், 14 மாத்திரை போயிடுச்சு. இன்னும் 6 மாத்திரை இருந்துச்சு, அதையும் கேட்கல. மறுபடியும் டாக்டர் ஃபோன் பண்ணேன், இல்லையப்பா சரியா இருக்கணுமே அப்படின்னாரு. மறுபடியும் மாத்திரையை போட சொன்னாரு. ஆனா ஆன்டிபயோட்டிக் ஒரு கோர்ஸ் அவ்வளவுதான் எடுக்கணும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஹை ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்தாரு, அதையும் எடுத்துட்டு. ஆனாலும் காலையில என்னுடைய மனைவிக்கு அதான் வேலை, காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் போட்டு நல்லா காட்டன்லாம் வச்சு சுத்தி, ஏன்னா கொஞ்சம் பூச்சியும் வரும், இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஆயிரும், அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயின்ல இருந்து நான் வர்றப்போ பார்த்தோன்னா காலில் ஏற்ற சீட்ல ஆணை இருக்க மாட்டேன்னு தூக்கி வச்சிருந்தேன். அப்படியே அந்த வச்சிருந்த சீட் என்னுடைய பேண்ட் நனைஞ்சு, சாக்ஸ் நனைஞ்சு, அது ஃபுல்லா அந்த அந்த கெட்ட நீர் அது அப்படியே வெளியே வரும். ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ அந்த விட மறுபடியும். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த வலது காலம் வந்து உங்களுக்கு வந்து மிகவும், நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வலது காலம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்த இதுல ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு சிரமம், மொத்தப்படி பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 2-3 மணி நேரம் எவோனி ஆம்புடேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாத்தையும் சொல்ற காரியம் வலது காலத்துக்கு மேல வெட்டி எடுத்துரும், அப்படிதான் அவங்களோட வார்த்தைகள் வரும். ஆனாலும் அந்த மாதிரி நேரங்கள்லாம் அதுல இருந்தா காப்பாத்தி ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இருந்துட்டே இருந்தது. என் ஒய்ஃப் சொன்னா, வாங்க நம்ம போயிருவோம் சொன்னா. மார்ச் மாசம் அங்க டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் போயிட்டே இருந்துச்சு. மார்ச் மாசம் போன மார்ச்ல ராஜபாளையம் கன்வென்ஷன் 3 நாள். வலது கால் என்னால நிக்க முடியாது, ஏன்னா பிளட் அந்த இதுவும் வந்துகிட்டே இருக்கு. கால் மரத்து போய் ஒரு மாதிரி சூப்பிடிச்ச மாதிரி இருக்கும், நடைய ஒரு மாதிரியாக இருந்தது. நான் கார்ல போறப்ப சொன்னேன், சரி அடுத்த சாட்சி எனக்கு ரெடி ஆயிடுச்சு, இந்த பலவீனத்தை நான் கண்டிப்பாக நான் மேற்கொள்வேன், நான் இதை மேற்கொள்வேன், அடுத்த ஒரு சாட்சி எனக்கு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. நானும் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு அதோட நான் எல்லாம் முடிச்சுட்டேன். இப்படி நடந்துட்டே இருந்தப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வந்து நான் இனிமேல் மாத்திரையெல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாட்டிட்டேன், ஆனாலும் இது நிக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் சீரியஸாக ஆகிட்டே இருக்கு. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதை வந்து சரிப்படுத்துற சூழ்நிலை இல்ல, ஒரு சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்களை குறித்து நான் தியானிச்சேன். நான் எப்படி படுத்தப்படுகிற கிடந்தேன், ஆண்டவரே கால் 2 காலம் நெஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில எனக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்களே, உங்களுடைய வலது கரத்தில் உள்ள அந்த வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். நீங்க செத்து போய் 4 நாள் ஆன அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க உமால ஆகும் என்றால் எனக்கு இந்த
இன்ஃபெக்ஷன் ஆன இந்த வலது காலை சுகப்படுத்துவதற்கு உமக்கு இது லேசான காரியம். அப்படிதான் நான் ஆண்டவருடைய செயல்களை நான் நினைவு கூர்ந்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பாராட்டின 2000 இருந்து என்னுடைய ஜேர்னியே பெயின்ஃபுல் ஜேர்னி தான். எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ல இருந்து படுத்த படிக்கையாக இருந்து நம்ம ISBFல இருந்து ஜெபம் பண்ணி இந்த ஜெபத்தினால எழுந்த நின்ன காலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி பெயின்ஃபுல் ஜேர்னிலே நான் வந்திருக்கேன். ஆனா எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை நான் பெற்றிருக்கேன். அதனால ஆண்டவருடைய வலது கருத்தில் உள்ள அந்த வருஷங்களை நான் நினைவு கூர்ந்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுடைய பூர்வ காலத்தை அதிசயங்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆண்டவர் இந்த வேதத்தில் இருக்கிற அந்த காரியங்களையும் நான் சொல்லுவேன். மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினீங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 38 வருஷமா சோமலாதவன், குருடர்கள், அவ்வளவு பேத்துக்கு சோமாக முடியும். அந்த காரியங்களை நான் நினைவு கூர்ந்து இப்படி ஆண்டவரே ஐயோ எனக்கு இறக்கம் செய்ய மறந்துட்டீங்களா ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தம் ஒழுங்கி போயிடுச்சா, இனிமேல் எனக்கு நீங்க இறக்கம் செய்ய மாட்டீங்களா, உங்களுடைய தயத்து போச்சா அப்படின்னு மனம் குந்து போகாமல் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் அமர்ந்திருந்து ஆண்டவரே எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுக்கணும், எப்படியாவது விடுதலை கொடுக்கணும் ஜெபித்து மன்றாடி போராடி குடும்பமாக நாங்க ஆண்டவர் களத்துல ஆண்டவருடைய பலனை நோக்கி நாங்க பார்க்கிறோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்தது சுத்தமாக அந்த காரியங்கள் எல்லாமே ஃபைன் மார்னிங் எல்லாமே அரெஸ்ட் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை. மறுபடியும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த பயம் முதலாவது சத்ருவான என்ன செய்வான்னா ஒரு பயத்தை தான் உண்டாக்குவான். போச்சு அவ்வளவுதான், ஆண்டவர் இறங்க செய்ய மறந்துட்டார் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில, மறுபடியும் வாங்க நீ அங்க போகணும், அங்க போய் திரும்பவும் மயமுறுத்துவாங்க, உனக்கு காலை எடுக்கணும், நான் நேருக்கு சாட்சியா நிக்கணும் ஆண்டவர், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு உபயோகப்படக்கூடாது. அதனால என்ன நீங்க நடத்துங்க, உங்களுடைய பரிசுத்தாவின் பலனை எனக்கு தாங்க. அந்த பலனை பெற்றுக்கொண்டு நான் உமக்கு சாட்சியாக பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடையணும். என்னுடைய கால் அப்படிதான் உயிரற்ற எலும்பு அப்படின்னு டாக்டரை சர்டிஃபை பண்ணிட்டார். டாக்டர் தீனதயாளன் எங்க இருக்காரு, கங்கா ஹாஸ்பிட்டல்ல அவர் தான் சீஃப் ஆர்த்தோ டாக்டர். அவர் சொன்ன காரியம், உன்னுடைய வலது கால் உயிரே கிடையாது, எலும்புக்கு உயிரே இல்ல. உயிர் இருந்தா தானே எலும்பு ஒட்ட வைக்க முடியும், எலும்பு ஒட்ட வைக்க முடியாது. ஆனாலும் அதிகாரம் நீங்க அந்த எலும்புகளை பார்த்து சொன்னீங்க, இந்த எலும்புகள் மேல நான் என்ன பண்ணுவேன், தோலை மூடுவேன், சதையை மூடுவேன், அதற்குள்ளாக என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். கிடையாது, அந்த எலும்புகளுக்குள்ளாக என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது அந்த எலும்புகள் உயிரடைந்து நானே தேவன். அப்படியான அதிசயங்களை நான் பார்த்து வந்திருக்கேன். ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். ஆக நம்மளும் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியம், ஆண்டவர் கோபப்படுத்தக்கூடாது. விசுவாசம் இல்லாம போச்சுன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டார். எது வரைக்கும் இந்த ஜனங்கள் இவ்வளவு அதிசயம் அற்புதத்தையும் பார்த்து எது வரைக்கும் என்னை விசுவாசியாமல் இவங்க இருப்பாங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படியாக சொல்லிவிடக்கூடாது. நம்ம விசுவாசத்துல நாம் இன்னுமாக நாம் எழுந்து அவருக்கு சாட்சியாக நின்று அநேகரை நீதிக்குட்படுத்தி நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ இப்படிப்பட்டதான கூடுகை மூலமாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.